பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. உம்மையே நம்பியிருக்கிறபடியால். எப்படி நம்பியிருக்கணுங்க? எல்லாரையும் நீங்கள் நம்பக்கூடாதுங்க. யாரையும் நீங்கள் நம்புறீங்களோ அவங்க கைவிட்டுருவாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் நாம் தவறி விடுகிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன். உம்மை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. வசனம் அப்படி சொல்லுது. இதுவரைக்கும் இந்த 2025 இந்த நாள் வரைக்கும் நான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன். ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. ஒரு நாளும் நீ தோல்வியை அடைய மாட்ட. வெற்றி நிச்சயமாய் உண்டு. இந்த வருஷமே வெள்ளி விழா வருஷம் என்று சொல்லலாம். 25வது ஆண்டு. நாங்களும் நீங்களும் என்று சொல்லும்படி நாம் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே என்று நீ சொல்லுவேன்னா கர்த்தர் பதில் சொல்வார், உன்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். நீ என்ன சொல்லணும்? உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உடனே சொல்லிட்டு சொல்வார், நான் உன்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். காத்துக்கொள்வார். அவர் காக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.